ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி. ஸ்லோகம் 24, ஸ்லோகம் 24. அக்ரநீர் கிராமணி ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரணஹ சஹஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத்து. அக்ரநீர் கிராமணி ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரணஹ சஹஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத்து. இந்த 24வது ஸ்லோகத்திற்கான விளக்கம். நாம் குழந்தையாய் இருக்கும் போதே நமக்கு அறிவை கொடுத்து வளர்ப்பவன் அக்ரணி, எல்லா ஜீவன்களுக்கும் தலைவன். கிராமணி, மிகுந்த சிறப்புடையவன். ஸ்ரீமான், நீரு வழுவாமல் அவரவர் செய்த கர்மாவுக்கு பலனை கொண்டு உலகங்களை நடத்துபவன். ஞாயா, வைகுந்தம் அடைவித்து நம்மை கரை சேர்ப்பவன். நேதா, பற்பல திவ்ய அவதாரங்கள் எடுத்து ஆச்சரிய சேஷ்டிதங்கள் செய்பவன். சமீரணக, 1000 தலைகளை உடையவன், அதாவது தானே அனைத்துமாக இருப்பவன். சஹஸ்ரமூர்தா, சகல லோகங்களுக்கும் ஆத்மாவாக இருப்பவன். விஸ்வாத்மா, 1000 கண்களை உடையவன், அதாவது அனைத்தையும் பார்க்கும் சக்தி உள்ளவன். சஹஸ்ராக்ஷ, 1000 திருவடிகளை உடையவன், அதாவது எங்கும் பிரத்யக்ஷமாக கூடியவன். சஹஸ்ரபாத். இதுவே இந்த 24வது ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கமாகும். அடுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்டான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். முதல் சொல்லான அக்ரணி என்றால் பக்தர்களை வைகுந்தத்தில் இருக்கும் நித்தியர்களிடமும் முக்தர்களிடமும் அழைத்து செல்பவர். ஒருவரை உயர்ந்த வாழ்க்கைக்கு அழைத்து செல்பவர். தனது அடியார்களை மேலும் மேலும் உயரச் செய்பவன். நம்மையெல்லாம் உச்சத்திற்கு அழைத்து செல்பவர். மூமூக்ஷுக்களை உயர் பதவிக்கு அழைத்து செல்பவர். உயர்ந்த பரமபதத்திற்கு அழைத்து செல்பவன், அதாவது தனது அடியார்களை உயர்ந்த இடமான மோட்சத்திற்கு அழைத்து செல்பவன் என்பதால் அக்ரணி என்ற திருநாமம் கொண்டான். நம்மை இறுதி வரை வழி நடத்துபவர், வழிகாட்டி. அவர் முன்னேறி சென்று அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை நம் பார்வையில் வைத்து அவரை உண்மையாக பின்பற்றி நாம் இலக்கை அடைவோம். இதனால் பகவான் விஷ்ணு நம்மை வழி நடத்துபவர், மேலே நடத்துபவன், அன்பர்களை உயர்கதிக்கு கொண்டு செல்பவர், ஆஸ்ரிதருக்கு ஞானோபதேசம் பண்ணி மேலே பரபிரம்மத்தை அடையும்படி பரமபதம் அடையும்படி பண்ணுபவன். அடுத்த சொல்லான கிராமணி என்றால் பிராணிகளின் கூட்டத்தை நடத்துகிறவர். அந்த பரமபதத்தில் நித்திய சூரிகளின் கூட்டத்திற்கு அதிபதியாய் இருப்பவர். உயிர் தொகுதியை வழிபடுத்துகிறவர் அல்லது 50 பூதங்களை நியமிப்பவர். மேலோகத்தில் உள்ள நித்திய சூரிகளுக்கு தலைவன். நித்திய முக்தர்களின் கூட்டத்திற்கு நியாயகரமாய் இருப்பவர். அதாவது பக்தர்களை வைகுந்தத்தில் இருக்கும் நித்தியர்களிடமும் முக்தர்களிடமும் அழைத்து செல்பவர். அவரே கிராமணி என்று அழைக்கப்படுகிறார். பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகளின் கூட்டத்தை நியமித்து நடத்தி செல்பவன். இதனால் கிராமணி என்ற திருநாமம் பெற்றான். அடுத்த சொல்லான ஸ்ரீமான் என்றால் மீனாக இவன் அவதரித்த போதிலும் தாமரை போன்ற கண்கள் கொண்டபடி இருந்தான். இதனால் இவனே அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொண்ட பரமாத்மா என்றாகிறது. தாமரை கண்களையே செல்வமாக உடையவர். மீன் தன் குட்டிகளை கண்களால் பார்த்தே வளர்க்கும். இவ்வாறு பகவானும் நம்மை வளர்க்கிறார். அவர் ஒளி, பிரகாசம், மகிமை ஆகியவற்றை கொண்டவர். எனவே ஸ்ரீமான் எனப்படுகிறார். பேரொளியாய் பிரகாசிப்பவர். தமது பரமேஸ்வர மகிமைக்கு ஒருபோதும் குறைவில்லாதவர். சிறந்த காந்தி உள்ளவர், சிறந்த ஒளி உள்ளவர். தாமரை கண்ணன் என்று சொல்லப்பட்ட சிறப்பிலக்கணத்தினால் மத்ஸ்ய அவதாரத்திலும் தமது பரமேஸ்வர மகிமையை வெளிப்படையாக தோன்றும்படி இருப்பவர்.
அடுத்த சொல்லான நியாய என்றால் தன் பக்தர்களுக்கு எது சரியோ அதை செய்பவர். நியாயமான யுக்தி வடிவினர், நீதி உள்ளவர், விருப்பு வெறுப்பு இல்லாத நியாயமான தெல்லிய உள்ளம் படைத்த நீதிமான், தன்னுடைய அடியார்களுக்கு எந்தவிதமான அபவாதமும் ஏற்படாமல் இருப்பதற்கு எது ஏற்றதோ அதனை செய்பவன். இதனால் நியாய என்ற திருநாமம் கொண்டான். நீதிக்கு ஒத்ததையே செய்பவன், ஆசிரியர்களுக்கு தவறுதல் மனக்குறை வராமல் தக்கதையே செய்பவன். ஆசிரியர்கள் என்றால் பக்தர்களை குறிக்கும். நியாய என்றால் பிரமாணங்களுக்கெல்லாம் உதவியான தர்க்கமாய் இருப்பவர், தம் பக்தர்களுக்கு தவறுதல் வராமல் இருக்கும்படி எது யுக்தமோ அதை செய்பவர். அடுத்த சொல்லான நேதா என்றால் கரை சேர்ப்பவன். ஆசிரித்தர்கள் அதாவது பக்தர்கள் சொற்படி நடப்பவன். அத்தியசியமாக கடலின் ஆழத்தில் மூழ்கி மகாத்மாக்களான இவர்களை கரை சேர்ப்பவன். அடியார்களுக்கு வழிகாட்டி நடத்தி சென்று பரமபதத்திலே தன் திருவடி கீழ் சேர்ப்பவன். உலகம் என்னும் எந்திரத்தை நடத்துகிறவர். தன்னை எதனை செய்ய வேண்டும் என்று தனது அடியார்கள் கேட்டுக்கொள்கின்றனரோ அதனை செய்பவன். அதனாலேயே இவன் அனைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க சமுத்திரத்தில் மீனாக குதித்து வேதங்களை மீட்டது இதனாலே தான். பக்தர்களின் காரியங்களை நடத்துபவர், தான் மீனாகி கடலுள் புகுந்து அடியார்களை கரையேற்றியவர். உலக எந்திரத்தை அதன் தலைவராக இயக்குபவர். கரை சேர்ப்பவன் என்றால் தன் திருவடி கீழ் சேர்ப்பவன் என்று அர்த்தம். உலகம் என்னும் எந்திரத்தை நடத்துகிறவர் நேதா. தலைவர் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பாதுகாத்து வளர்த்து போஷித்து வழி நடத்துபவர். வாழ்க்கை எந்திரங்களின் கண்காணிப்பாளராக இருப்பவர். இவ்வாறு பகவான் உலகம் என்னும் எந்திரத்தை நடத்துகிறவர் என்று சங்கரர் ஜெகத் எந்திர நிர்வாகோ நேதா என்று குறிப்பிடுகிறார். இதனைய பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, தேகமாகிய எந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட பொம்மைகள் போன்ற எல்லா பிராணிகளையும் மாயா சக்தியினால் ஆட்டி வைத்து கொண்டு ஈஸ்வரன் எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்திலுள்ளும் நிற்கின்றான் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த சொல்லான சமீரண என்றால் பக்தர்களுக்கு இனிமையான திருவிளையாடல்களை உடையவர். வாயு ரூபியாகவும் எல்லாவற்றையும் அசையும்படி செய்பவர். நமஸ்தே வாயு துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி என்று தைத்திரிய உபனிஷத்தில் 1வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்தில் தெரிந்து கொள்ளலாம். காற்றின் வடிவத்தில் உயிரினங்களை இயக்கச் செய்பவர், சிறந்த செயல்களை செய்பவன், அனைத்து உயிரினங்களின் அனைத்து இயக்கங்களையும் போதுமான அளவு நிர்வகிப்பவர், வாயு ரூபியாக எல்லாவற்றையும் அசையும்படி செய்பவர், அனைத்து உயிரினங்களின் அனைத்து இயக்கங்களையும் திறம்பட நிர்வகிப்பவர். உதாரணமாக, பௌதீக உடலில் அனைத்து உடலியல் செயல்பாடுகளும் 5 பிராணங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதனால் பிராணங்கள் வடிவில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களின் அனைத்து இயக்கங்களையும் நிர்வகிப்பவர் பகவான் மகாவிஷ்ணு. பக்தர்கள் விரும்பத்தக்க திவ்ய சேஷ்டிதங்களை உடையவர். சமீரண என்ற சொல்லில் ஈர் என்றால் அசைத்தல் என்று பொருள். அதாவது மீனுருவில் ரசாதல லோகம் அடி உலகம் சென்று வேதமயமான தானே வேதங்களை வெளிப்படுத்தி பிரம்மனுக்கு அளித்தவன். அன்னமும் கேழலும் மீனுமாய் ஆதி என்று திருமொழியில் அன்னமும் மீனும் மறையை வெளிப்படுத்தும் அவதாரங்கள். ஆதி முதல்வனே பிரம்மனுக்கு வேதம் மீந்தவன் என்பதை குறிப்பிடுகின்றது. அடுத்த சொல்லான சஹஸ்ர மூர்தா என்றால் தலைகள் 1000 உடையவன். சஹஸ்ரம் என்றால் 1000. சஹஸ்ர சீர்ஷா புருஷ, அதாவது வெறும் 1000 என்று எண்ணில் சொல்வது மட்டுமல்ல, பல பல என்று அநேகம் என்று சொல்வதில் இதனுடைய நோக்கம் உள்ளது. அதாவது அநேக தலைகள், கண்கள், கால்கள் இவைகளை கொண்ட சக்திய திசையத்தை உடையவன். பகவான் எங்கும் கண்களை உடையவன், எங்கும் முகம் உடையவன். அதிசயமான ஞான சக்திகள் இந்த திருநாமங்களில் சொல்லப்படுகின்றன. சஹஸ்ர மூர்தா என்றால் 1000 தலைகளை உடையவர்.
ஞானத்திற்கும் செய்கைக்கும் கருவிகளாய் உள்ள தலை, கண், கால் முதலிய உறுப்புகள் அளவற்றவையாக பொருந்தி இருப்பவர். இங்கே சஹஸ்ரம் என்பது உபலக்ஷணம். இது அளவின்மையை குறிக்கிறது. எனவே கணக்கற்ற தலைகளை உடையவர். எல்லோருடைய தலைகளும் பகவானுடைய தலைகளே. சஹஸ்ரா என்றால் வெறும் 1000 என்ற எண்ணிக்கையை உணர்த்தவில்லை, மாறாக எண்ணிக்கை அற்றவை என்பதனையே இது உணர்த்துகிறது. அனைத்தையும் அறிந்தவன் பகவான். இதனையே தைத்திரிய உபனிஷத் அனைத்து பக்கங்களிலும் கண்களும் முகங்களும் உள்ளவன் பகவான் என்றும், ஸ்ரீமத் பகவத்கீதை அனைத்து திசைகளிலும் தனது கைகளையும் கால்களையும் பிரம்மம் கொண்டுள்ளது என்றும் குறிப்பிடுகின்றது. இவ்வாறாக 1000 தலைகள், கண்கள், பாதங்கள் ஆகியவற்றின் செயல்களான அறிதல், செயல்புரிதல் போன்றவற்றை செய்ய எம்பெருமானின் திறனுக்கு எல்லையே இல்லை என்பதை இந்த திருநாமம் இங்கு உணர்த்துகிறது. அடுத்த சொல்லான விஸ்வாத்மா என்றால் தனது ஞான சக்திகளால் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருப்பவர், எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாய் இருப்பவர், எங்கும் நிறைந்துள்ளவன், பரவி உள்ளவன். பிரபஞ்சத்தின் ஆன்மா தனது ஞான சக்தியால் உலகம் முழுவதும் வியாபித்திருப்பவர், எங்கும் வியாபித்து நிற்பவன். தனது ஞானம் மற்றும் சக்தி மூலம் எங்கும் பரவி உள்ளதால் இவன் விஸ்வாத்மா எனப்படுகின்றான். இதனையே புருஷ சூக்தம் ச பூமிம் விஸ்வத்தோ பிருத்வா, அவன் அனைத்து திசைகளிலும் பூமியை வியாபித்து என்று குறிப்பிடுகின்றது. இதனையே தைத்திரியம் ஏன ஏஷா பூத்த திஷ்டதி அந்தராத்மா, யார் எங்கும் வியாபித்துள்ளானோ அவனே அனைத்தின் அந்தர்யாமியாக உள்ளான் என்று குறிப்பிடுகிறது. அனைவருள்ளும் அவனே அந்தராத்மாவாக உள்ளான். அதாவது பிரகிருதி, காலம், சம்சார ஜீவன், முக்த ஜீவன் மற்றும் நித்திய சூரிகள் போன்ற பலருக்கும் இவனே அந்தர் ஆத்மாவாக பரவி உள்ளான். பகவான் விஷ்ணுவே அனைத்தின் உள்ளார்ந்த சாராம்சம். அடுத்த சொல்லான சஹஸ்ராக்ஷ என்றால் எண்ணற்ற கண்களை உடையவர். எல்லா கண்களும் அவருடையவை. 1000 கண்களை உடையவர். இவரே விராட் ரூபி. இங்கு 1000 என்பது எண்ணிக்கையை குறிக்கும் நோக்கமல்ல, அதாவது அதிகமானவை என்பதை குறிப்பதே இதற்கான நோக்கமாகும். தலை, கண் என்கிற மற்ற ஞானேந்திரியங்களையும் கால் என்ற மற்ற கர்மேந்திரியங்களையும் குறிப்பதே சஹஸ்ராக்ஷ மற்றும் சஹஸ்ரபாத் என்ற திருநாமங்களாகும். சஹஸ்ராக்ஷ என்றால் 1000 கண்களை உடையவர், 1000 இந்திரியங்களை உடையவர் என்ற பொருள். அடுத்த சொல்லான சஹஸ்ரபாத் என்றால் 1000 பாதங்களை உடையவர், விராட் ரூபி. விராட் ஸ்வரூபி என்பது கர்மேந்திரியங்களை குறிக்கும் உபலட்சணமாக கொள்ளப்படும். அதாவது சஹஸ்ராக்ஷ என்றால் தலை, கண் என்றதினால் மற்ற ஞானேந்திரியங்களையும், சஹஸ்ரபாத் என்று கால் என்பதனை குறிப்பதனால் மற்ற கர்மேந்திரியங்களையும் குறிப்பிடுகிறது. மொத்தத்தில் பகவான் எல்லா இடங்களிலும் தன்னுடைய திருக்கைகள், திருவடிகள், திருமுகங்கள் ஆகியவற்றை கொண்டவன் என்பதை இது எடுத்துரைக்கிறது. இவ்வாறு பகவான் விஷ்ணு எண்ணற்ற முகங்கள், எண்ணற்ற கண்கள், எண்ணற்ற கைகள், எண்ணற்ற திருவடிகள், பாதங்களை பெற்றவன் என்பதனை குறிக்கும் திருநாமமாக சஹஸ்ராக்ஷ மற்றும் சஹஸ்ரபாத் ஆகியவை குறிப்பிடுகின்றன. பல கண்கள், பல தலைகள், பல கால்கள் ஆகியவை. தலை என்பது சிந்தனைக்கும், கால் என்பது செயல்களுக்கும் மற்றும் கண்கள் புலனுணர்வு ஆகிய அனைத்து உபகரணங்களின் மூலமும் சிந்தனையாளர், செய்பவர் மற்றும் பார்ப்பவர் ஆகிய ஒரே எல்லையற்ற உணர்வு எல்லா இடங்களிலும், எல்லா வடிவங்களிலும், எல்லா நேரங்களிலும் வெளிப்படுகிறது என்பதையும், அவர் பகவான் மகாவிஷ்ணு என்பதையும் குறிக்கிறது. இதனையே புருஷ சூக்தமும் சஹஸ்ர ஷீர்ஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் என்று குறிப்பிடுகிறது. இதுவே இந்த 24வது ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாகும். இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில்: பிரம்மமே காட்டிடும் பாதன், தர்மன் தரணி காத்திடுவான், கால்கள் சிரசு 1000மே, அதே ஆகும் கண்களுமே. மீண்டும் இந்த ஸ்லோகம்: அக்ரநீர் கிராமணி ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரணஹ,
உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீமன் நாராயணா. நமஸ்காரம்.